ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. என் தேவன் தேவையான நேரத்துல என் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். சரியான நேரத்துல என் தேவையை சந்திக்க அவரால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிடுங்க. என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த அற்புதங்களும் அதிசயங்களும். நன்றி வழங்கி ஆகியவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனால் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்தினாங்க. இந்த கிருபைகளை தாங்கி கொள்ளட்டும். இதா குமாரன் பசுத்தாவியினால் சொல்லுகிற நல்ல தகப்பனே, அல்லேலூயா. ஜாமார்த்தவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42 முடிய வசனங்களை வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கு மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவர்களே, இங்க என் தேவன் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் தனிமையாய் வாசித்து பாருங்கள். அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். அவ்விதமாய் அவர் பிரயாணப்பட்டு ஒரு தேசத்துக்கு போகும் பொழுது அங்கு மார்த்தாள் என்னும் ஒரு பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ தேவனை தங்கள் வீட்டில் தங்கும்படி அவள் வருந்தி கேட்டுக்கொள்கிறார். என் தேவன் ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடம் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாக மாறும். அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவரே, என் வீட்டில் என்ன பண்ணுங்க, வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உள்ள வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் வீட்டில், என் இல்லத்துல, என்னுடைய உள்ளத்துல நான் வாங்கப்பா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கேட்கும். ஆனால் அந்த பிரயாணம் போடும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ வீடுகள் அங்கு இருந்திருக்கும். ஆனால் எந்த வீடுமே தேவனை ஏற்றுக்கொள்ளலாம். அது மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ மாத்திரம் என் தேவனை விரும்பி ஏற்றுக்கொள்ள. வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. உலகத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், எத்தனை புறவினத்தார் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே என் தேவன் தகப்பனாக இல்லை. அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் தகப்பனாய் மாறி, அவர் அப்பா என்று கூப்பிடும் போதெல்லாம் மகனே மகளே என்ற பதிலை தருகிறார். அன்புகளே, என் தேவன் போகிற சமயத்துல மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ மாத்திரம் என் தேவனை வீட்டில் அழைச்சவரை கத்த என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துகிறார். என் தேவனை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் உங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். அடுத்ததாய் தொடர்ந்து வாசிங்க 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அழைத்தது மார்த்தாள், வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பது யாரு? மரியாள். நல்ல கவனிங்க. அழைத்தவர்கள் எல்லாருக்குமே தேவனுடைய வசனத்தை லிசன் பண்ணுவது கிடையாது. கிறிஸ்தவன் அனைவருமே கிறிஸ்தவனை போல வாழ்வது கிடையாது. பேர் கிறிஸ்தவர்கள், சபைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல. கர்த்தருக்கு தேவை பரிசுத்தம் உள்ள, கிருபை உள்ள, தேவ வார்த்தையை கேட்கிற, தேவன் வார்த்தையின்படி நடக்கிற கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவத்துக்கு தேவை. பேர் கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கு அந்த உலகத்தில். நான் பேர் கிறிஸ்தவ பேரால் மாற்றிக் கொள்வதனால நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது.
ஞானசாரத்தில் கிறிஸ்தவ பேரா மாத்திட்டா போயிடலாம் பைபிள் இருக்கா நீயாது? ஜெசி ஜாஸ்மின் இப்படி ஏதாவது ஒரு பொருளை மாத்திக்கிட்டா பல்லவத்துக்கு போயிடலாமா? பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, அது தேவையும் கிடையாது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறதும் கிடையாது. என் பேர் மாற்றிக்கொள்வதனால் நான் பல்லவத்துக்கு போயிட முடியாது. என் தேவனுக்கு ஏற்ற வசனத்துக்கு ஏற்ற வசனத்தின்படி கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இது யாரும் முடியாது. அப்படி ஒரு கனவோட சபைக்கு வந்திருந்தீங்கன்னா அதை அழைச்சிட்டு வெளியே போயிடலாம். நான் சபைக்கு வந்துடா பல்லவத்துக்கு போயிடலாம், நான் சபைக்கு வந்து ஞானசாரம் எதிரா பல்லவத்துக்கு போயிடலாம். நீ பரிசுத்தம் உள்ள அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு சாத்தியமானவர்கள். கர்த்தர் என்னுடைய உடல் தோற்றத்தையோ என் சரீர அழகையோ என்னுடைய ஆடையையோ அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அப்படி பார்க்கிற தேவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் பார்க்கிறது உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தை, உங்களுடைய அந்தரங்கம் உள்ள அந்த வாழ்க்கையை, அந்த கிரியையை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் உற்று நோக்குகிற தேவன். மனிதன் வெளிவேஷத்தை பார்க்கிறான், கர்த்தரோ தன் இருதயத்தை ஊடுருவி நிறுத்து பார்க்கிறார். அழைத்தது யாரு? மார்த்தாள். ஆனா அழைத்த மார்த்தாள் தேவ வசனத்தை கேட்பதற்கு நேரம் அல்ல. அழைச்சிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு இவள் அவளுடைய வேலையை என்ன பண்ணுகிறார்? பார்க்க ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, என் தேவன் வருவது சாப்பிடுவதற்கோ உண்டு உறங்குவதற்கோ உங்களோடு உறவாடுவதற்கோ அல்ல. என் தேவன் எல்லா இடத்துல கடந்து போன நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை கேட்டு பரலோகத்துக்கு போவதற்காக. பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தார் அவர் வசனம். 33 ஆண்டுகள் அவர் சுவிசேஷத்தை எதை சொன்னார் என்று தெரியுமா? பரலோக ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். உண்பதற்கோ உறங்குவதற்கோ உடுப்பதற்கோ இது நேரம் அல்ல. உண்டு கழிப்பதற்கு நேரம் அல்ல. சாப்பிட்டு உறங்குவதற்கு நேரம் அல்ல. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், தேவனை கடப்படுத்துகிற ஒரு நேரம், தேவனை உற்சாகப்படுத்துகிற ஒரு நேரம். என்னை ஆராதிக்கிற எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. ஏன் தெரியுமா? ஆராதிக்கிற இடத்தில் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த இடத்துல தான் தேவன் வீட்டு இருப்பார். அந்த வீட்டில் இருக்கிற தேவன் மத்தியிலே நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் தேவைகள் அவ்வளவுமே அந்த நிமிடமே சந்திக்கப்படும் என்பதற்காக. அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ பிள்ளை, மார்த்தாள் வீட்டுக்கு அழைக்கிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுது 39ஆம் வசனத்துல, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து இருந்து அவருடைய வசனத்தை என்ன பண்ணி கொண்டிருந்தாலாம்? லிசன் பண்ணிட்டு இருந்தா. நம்ம நிறைய பேருக்கு கேட்கிற குணமே கிடையாது. கேட்கிற குணமே கிடையாது. பேசுற குணம் நிறைய இருக்கும். எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் லிசன் பண்றாங்களோ அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். வேத வசனத்தை லிசன் பண்ணணும். வேத வசனத்தை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்ணோட்டத்தோடவே வேத வசனத்தை பார்க்க வேண்டும். லிசன் லிசன் பண்ண வேத வசனத்தை லிசன் பண்றா மார்த்தாள். சாரி, மரியாள். மார்த்தாளோ பல வேலைகளில் பிஸியா இருக்கிறார். பல வேலைகளில் பிஸியா இருக்கிறார். பல காரியங்களில் பிஸியா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு, இந்த உலகத்துல இருப்பதற்கு, இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கு அநேக நேரங்கள் உண்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சம்பாதிக்கணும், காசு கொடுக்கணும், செலவு பண்ணணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று கட்டமைப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இது வாழ்க்கை அல்ல. இது வாழ்க்கை அல்ல. என் தேவைகளுக்கு நான் உழைக்கிற தவறில்லை. ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இயேசுவுக்கு என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியை நீங்கள் இயேசுவுக்கு செலவிட வேண்டும். செலவிட வேண்டும். எனக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்கிறாருன்னா நான் 100% வாழ்வதற்கு அல்ல, நான் 100% என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு அல்ல. அதுல கொஞ்ச நேரத்தையும் நீங்க கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும் என்பதற்காக.
இன்றைக்கு 24 மணி நேரம் பத்தாதுங்க. 24 மணி நேரம் பத்தாது. ஏன்னா நேரம் போறது நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேது, தெரிய மாட்டேது. காலையில எழுந்திருக்கிறோம், எப்ப இரவு வருது, எப்ப தூங்குறோம்னு தெரிய மாட்டேது. நேரம் பத்தாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரை கேளுங்க, ஏன் வரல, நேரம் இல்லை பிரதர். ஏன் ஜெபிக்கல, நேரம் இல்லை பிரதர். ஏன் வேலை வாசிக்கல, நேரம் இல்லை பிரதர். நேரம் இல்லை. அந்த காரணத்தையே நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருக்கோம். நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஆனா நீ உழைச்சி எவ்வளவு சம்பாதிச்சிட்ட, அதுவும் இல்லை, அதுவும் இல்லை, நேரமும் இல்லை. கர்த்தர் செலவெடுக்கிறதும் கிடையாது. ஐயா எப்படி ஐயா உங்களை தேவனை நேசிப்பா, எப்படி ஐயா தேவையை உங்களுக்கு சந்திப்பா. எதை கேட்டாலும் நேரம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு 24 மணி நேரமும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பொழுதுபோக்குக்கு, போன் உரையாடலுக்கு, தேவைக்கு, மணிக்கணக்கில் ஒருவருக்கு பேசுவதற்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் தேவ சமூகத்துல ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தனிப்பட்ட முறையில ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு துளி கூட நேரம் கிடையாது. துளி கூட நேரம் கிடையாது. டிவியை திறந்து வேத வசனத்தை கேட்பதற்கு நேரம் இல்லை. துதிபலி கேட்பதற்கு நேரம் இல்லை. டிவியில் பல காட்சிகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்கு, பல களியாட்டங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா தேவ வசனத்தை டிவியில கேட்பதற்கு நேரம் இல்லையா நம்மளுக்கு? அன்பான தேவ பிள்ளையே, உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கணும். ஆனாலும் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா உன் வாழ்க்கை தரம் வேணாலும் உயரும். ஆனால் நீ கத்துட்டு போக கார் பங்களா வாங்கிடுவேன், நான் பரலோகம் உனக்கு சொன்ன மாட்டேன். நேர குடும்பத்துல பணம், காசு, பொருள், நகை, வைரம், வைடைய, புடவை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. குடும்பத்துல சமாதானம் இருக்காது. குடும்பத்துல பிள்ளை பேர் இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனா ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாமே இருக்கும், கணவன் மனைவிக்கு ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். படுக்கிறதுக்கு நல்ல பெட் இருக்கும், நல்ல ஏசி இருக்கும், ஐப்பையான வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கும். ஆனா இருதயத்துல சமாதானம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சமாதானத்தை வைத்து விட்டு கடந்து போயிருக்கேன். ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வதற்கு என்னையா தேவை? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன தேவை? சமாதானம், 2வது சுகம், 3வது பணம், 4வது தேவ கிருபை. இது 3மே அவரை தேடினா என்ன பண்ணுவாங்க, கிடைக்கும். ஆபிரகாமை பார்த்து என் தேவன் சொன்னார், ஆபிரகாமே, உன் ஜனத்தார், உன் வீடு, உன் வேலைக்காரன், உன் வீடு, உன் ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போனா ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு சொல்றான் ராஜாவுக்கிட்ட, என்னை நீங்கள் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லாதீங்க. என்னை யாரை ஆசீர்வதித்தார்? தேவனை ஆசீர்வதித்தார். நீ தேடினவரை தேடினா கிடைக்கிறது உனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். நீ கிடைக்கிறத தேடினா கொடுக்கிறவரை மறந்துடுற. உன் தேவைகள் சந்திக்கப்படாமலே. எனக்கு தேவை ஒண்ணு, எனக்கு தேவை ஒண்ணு. மரியாதைக்கு தெரிஞ்சது, அவர் பாதத்திலே அமர்ந்து, நல்ல கவனிங்க, பாதத்திலே அமர்ந்து தேவ வசனத்தை கேட்டுட்டே இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, வாழ்வழிக்கிற வசனம் எல்லாம் நம்மிடத்தில் அல்லவோ. நான் வாழ்வதற்குரிய எல்லா வசனங்களும், என் வாழ்க்கைக்குரிய எல்லா வசனங்களும், நான் தனிப்பட்ட முறையில இருப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய எல்லா வசனங்களும் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி மரியாள் பாதத்தில் அமர்ந்து 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 அவர் தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நண்பருக்கு தேவ பிள்ளை, தேவ வசனத்தை கேட்பதில் உங்கள் காதுகளை திறந்து கொள்ளுங்க. தேவ வசனம் உங்களுக்குள் போவதில் உங்கள் காதுகளை திறந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள நுழைந்து உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். விடாய்த்த இருதயத்தை கர்த்தர் பலனுள்ள ஒரு இருதயமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, 40ஆம் வசனம் வாசிங்க. மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் அவள் பற்பல வேலைகள் செய்வதில் ஆர்வமா இருந்தா தேவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என் தேவனுக்குரிய தேவையை சந்திக்கிறதுக்கு அவள் ஆயத்தமா இருக்கிறாள். மரியாள் இயேசுவை கூப்பிடுறாரு. மரியாள் இயேசுட்ட, நீங்க எங்க போனீங்க? பஸ்கா பண்டிகையில இயேசு மிஸ் ஆகுற, தொலைஞ்சு போற. மரியாள் வந்து எங்க போன? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை ஏமா தேடின?
என்னையா தேர்ந்தேன்? யார் எனக்கு தாய்? யார் எனக்கு தகப்பன்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். அவர் உண்டு கழிப்பதற்கு வரல இந்த உலகத்துல, சாப்பிட்டு தூங்குவதற்கு வரல இந்த உலகத்துல. என் தேவனுடைய சித்தத்தை 3 வருஷம் நிறைவேற்றுவதற்காக, நிறைவேற்றி முடிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்தார். அன்பு தேவ பிள்ளையே, நீங்களை உண்டு கழிப்பதற்காக கர்த்தர் என்னை பார்க்க வைக்கல. நான் கல்வியில தோன்றினது அதற்காக அல்ல. நான் தோன்றினது என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, என் தேவன் நாமத்தை உயர்த்துவதற்காக, என் தேவனுடைய நாமத்தை கையில பிடிப்பதற்காக, என் தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. வேதம் சொல்லுகிறது, நீயே என்னுடைய சாட்சிகள், நீங்களே என்னுடைய சாட்சிகள். மார்த்தாள் பல வேலைகளை பிஸியாகும். இன்னைக்கு நம்ம பல வேலைகளை செய்து இயேசுவை மறக்கணும். பல வேலைகள் எனக்கு ஞாபகம் வருது, ஆனா இயேசுவை மறந்து போய். வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வது மிகவும் வருத்தமடை. எல்லா வேலையும் செய்து, என் அன்பான தேவ பிள்ளையே, உலகத்திலே நீங்கள் எவ்வளவு வேலை செய்து சேர்த்து வைத்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வருத்தம் அடைவீர்கள். வருத்தம் அடைவீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்காது. இவள் சொல்றா, நான் எல்லா வேலையும் செஞ்சு நான் வருத்தம் அடைகிறேன், நான் வருத்தம் அடைகிறேன். ஆனா மரியாதை உட்கார்ந்து இருந்துட்டே சந்தோஷமா நான் பண்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு உழைக்கிறேன், நான் கையில காசு என்ன பண்ண மாட்டேங்குது, பண்ண மாட்டேன். நான் நல்லா உழைக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கிறேன். ஆனா 30ஆம் தேதி நான் பார்க்கும் பொழுது என் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இருக்க மாட்டேன். அன்பு தேவ பிள்ளையே, உழைக்கிறதுக்கு தகுந்தாது போல கர்த்தர் உனக்கு உடம்பு உடல் வகையை கொடுக்கிறார், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். அதெல்லாம் கொடுக்குற தேவனை நீ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆராதிச்சனை செய்துனா 60,000 ரூபாயில நீ பாதி மடங்கு மீதி எடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு கையை பயாசம் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். உலகத்துல உலகம் சொல்லும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனக்கு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் வருமானம் தான், ஆனா நோய் இல்லாம நான் வாழ்றேன், மருந்து மாத்திரை இல்லாம நான் வாழ்றேன், சுகவீனம் இல்லாமல் நான் வாழ்றேன், சுகத்தோட வாழ்றேன். சுகவீனம் எனக்கு வரமாட்டேது, என் பிள்ளைகளுக்கு நோய் வரமாட்டேது. ஆனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் மீதி எழுதுறேன். ஐயா, இதான் என் ஆசீர்வாதம், இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நான் 60,000 ரூபாய் சம்பாதிச்சேன், 61,000 ரூபாய் நான் கடன் வாங்கினேன், 1000 ரூபாய் அந்த மாசம் கடன் வாங்கினேன் சொல்றதல்ல. என்னுடைய சம்பாத்தியத்தை எவ்வளவுன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த சம்பாத்தியத்தை 100 மடங்கு கட்ட என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். நன்மான தேவனுக்கு ஒரு மனிதரோட நான் பேசிட்டு போனவார் சார், இந்த வாரம் மனிதர் சொன்னார், அப்பார்ட்மெண்ட் மேல ஒரு குடும்பம் தங்கியிருந்தாங்க. கொரோனா பீரியடுக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் வருமானம், மாச சம்பளம். அவங்க மனைவி அவங்களும் தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறாங்க. இந்த மகனை பிக்கப் ட்ராப்புக்கு காலையில் வந்துடும், காரில் ஏறுவாங்க, நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவார். சாட்டர்டே சண்டே லீவு, மனைவி பிள்ளைகளோட காரில் ஜாலியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாங்க. நன்றி தேவர்களே, நல்லா கவனிங்க. இது ஒரு அந்நியர் சொல்கிறார் இந்த வார்த்தை. நல்லா இருந்தாங்க ராஜி, சந்தோஷமாக இருந்தாங்க. கொரோனான்ற ஒன்று வந்தது, ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. 2 லட்ச ரூபா மாதம் சம்பளம் ஒரே நாளில் போச்சு. மனைவிக்கு வேலை போயிடுச்சு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றாரு. எல்லா காசும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லோன் வாங்கி அப்பார்ட்மெண்ட்டு, காரு, ஐஃபையான வாழ்க்கை. எனக்கு தான் மாதம் 2 லட்ச ரூபா வருது. எப்படின்னா இஎம்ஐ கட்டிடலாம், மாதம் மாதம் கட்டிடலாம். என் நண்பர்களே, நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா? இருந்தா சரி, இஎம்ஐக்கு வாங்கி ஒரு பொருளை வாங்கல, ஒரு பொருளை வாங்கிட்டாங்க. வீட்டு லோன் வாங்கிடாத, லோன் வாங்கிடாத. அது உனக்கு பெரிய சாபமாக முடியும். வாழ்க்கை கர்த்தர் செய்கிறாருன்னு நினைச்சா லோனே இல்லாம கர்த்தரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. என் தேவன் செய்வது உண்மையானா கர்த்தர் 1 ரூபாய் கொண்டு பல மடங்கு ஆசீர்வதிப்பார். 2 அப்பம் 5 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டாரு. என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். கடன் வாங்கி ஒன்று செய்யணும்னு அவசியம். இஎம்ஐக்கு ஒரு பொருளை வாங்குறது, இஎம்ஐக்கு ஒரு காரியத்தை வாங்குறது, இன்ஸ்டால்மெண்ட்ல புடவையா வாங்குறது, மாசம் மாசம் டெய்லி 50 ரூபா கட்டுறது. இந்த வேலையெல்லாம் தயவு செய்து உன் வீட்டு வாசல்ல ஒருவனும் வராமல் பாதுகாத்து. உன் வீட்டு வாசல்ல ஒருவனும் வராமல் இருக்கு. இதுதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது.
இருக்கிறத சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற பேரு. இதை தவிர ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அந்த மகன் வீட்டுக்காக லோன், வாகனத்துக்கு லோன், ஐஃபையா வாழ்வதற்கு லோன், இந்த 2 லட்ச ரூபா வருமானத்தை வச்சு எல்லாத்தையும் லோன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்தையே பேங்காரன் சூஸ் பண்ணா. கடனை கட்ட முடியாமல் காரை விட்டார். இங்கு வாழவே முடியாது என்று சொல்லி குடும்பத்தை கூட்டிட்டு தன் சொந்த ஊர் விவசாயத்துக்கு போயிட்டார். அந்த மகன் சொன்னார், எவ்வளவு இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக இஎம்ஐ வாங்கி அழிஞ்சு போயிடாங்க. அழிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்யாங்க. ஆண்டவரே நான் இப்படி ஆயிட்டேன்னு கத்தர் உன்னை வாங்க சொல்லலை. உன் தேவைக்கு வாங்கிட்டு கத்தரிடத்துல பழி போட்டு இருக்காரு. கடனை அடைங்கன்னு அவங்க கேட்காத. ஏன்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ வாங்கிருக்க. அந்த தப்புக்கு தண்டனை நீ என்ன பண்ணி ஆகணும், அனுபவித்தே ஆகணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக கத்தர் மேலே பழிய போட்டேன். ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்டதுலேருந்து பாருங்க நான் இப்படி இருக்கிறேன்னு. கடைசியாக யார் மேலே பழிய போடுறது? கத்தர் அவனுக்கு வாங்க சொன்னார். கத்தர் அவனுக்கு கடன் வாங்க சொன்னார். கத்தர் அவனுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் வாங்க சொன்னார். நீயா வாங்கிட்டு நீயா பிரச்சனையில சூழ்ந்துக்கிட்டு கடைசியாக கத்தர் என்ன பண்ணிட்டாரு சொல்றது இல்லை. துளி கூட அர்த்தம் கிடையாது. அது துளி கூட அர்த்தம் கிடையாது. அன்புக்குள்ளே இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. 10,000 ரூபாய் சம்பளமா, அந்த உழைப்புலேருந்து வர வருமானத்தில் எப்படி வாழ முடியுமா அப்படி வாழ. அதில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அப்படி சேமி. மற்றவனை பார்த்துட்டு ஒரு பொருளை வீட்டில் வாங்க. அப்படி வாங்கினா வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? உனக்கு நீ கண்ணியை வருவித்துக் கொள்கிற. எதை வருவித்துக் கொள்கிற? கண்ணியை வருவித்துக் கொள்கிற. என் அன்பு பிள்ளை, வேதம் சொல்லுகிறது மாத்தால் பல வேலைகளை செய்து வேதம் சொல்லி அவள் வருத்தம் அடைந்தாள். அவள் வருத்தம் அடைந்தாள். உன் சம்பாத்தியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நாடார் தெரியும். அந்த நாடார் கடையெல்லாம் அழைச்சிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 10லேருந்து 11 ஜெபம் பண்ணிட்டு 11 மணிக்கு டின்னரை சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போவார். இதை அவர் ஒரு நாளும் விட்டு விடவே இல்லை. ஒரு நாடாருக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாடாருக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 12 மணி நேரம் நிற்கணும். அந்த கடை 12 மணி நேரம் நிற்கணும். உட்காந்து வேலை செய்வது ஈஸி. 1 மணி நேரம் நின்றுப்பாரு, 1.5 மணி நேரம் நின்றுப்பாரு, 4 மணி நேரம் நின்றுப்பாரு. துணி கடையில் வேலை செய்கிறவங்களை போய் கேட்கும், அது எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று தெரியும். ஆனால் வந்த கையோட 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து 11 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தன் படுக்கைக்கு போய் படுப்பாங்க. அவருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? சின்ன கடையாக வந்தது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகி இப்போ ஹோல்சேல் மார்க்கெட்டில் அவர் வியாபாரம் பண்ணிட்டு. அவர் சொன்ன ஒரே வித்தை என்ன தெரியுமா? என் சுயத்திலேயோ என் அறிவிலேயோ நான் அந்த வியாபாரத்தை பெருக்கலை. நான் கத்தருக்கு கொடுத்த அந்த 1 மணி நேரம் இன்னைக்கு பல பேருக்கு நான் வேலை கொடுத்து கொண்டே இருந்தேன். எனக்கு அன்பு தேவப்பிள்ளையே, என் அன்பு தேவப்பிள்ளையே, உன் வருமானத்தினால வருத்தம் அடையாது. கத்தருக்கு கொடுக்கறதை கொடுத்துட்டு, கத்தருக்கு செலவிடுகிற நேரத்தை கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ. இருக்கிற நிலைமை தலைகீழாக கத்தர் மாற்றுவார். விசுவாசியோட அலேலியா சொல்லுவோமா? அலேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாத்தாள் சொல்லுகிறார், மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் என்ன பண்ணலாம்? வருத்தம் அடைந்தார். இந்த உலகம் நம்மளுக்கு கடைசியா கொடுப்பது என்ன தெரியுமா? இந்த உலகம் கடைசியா நம்மளுக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? சஞ்சலம். இந்த உலகம் கடைசியா எனக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? வாழவே முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்கும். அன்பு தேவப்பிள்ளையை தொடர்ந்து வாசிங்க. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவள்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே அவள்கிட்ட சொல்லுங்க. நீங்க பல பேர் நம்ம அப்படிதான் எப்படி இருக்க தெரியுமா? நான் வேலை செஞ்சா குடும்பமே வேலை செய்யணும்னு, நான் வேலை செஞ்சா குடும்பமே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வேலை செஞ்சு ஒருத்தன் தூங்கினா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வயிறாக இருக்கும். பிறந்தா எப்படி பிறக்கணும்? ஆம்பளையா பிறக்கணும்பா. எல்லா பெண்களும் சொல்றது என்ன தெரியுமா? பிறந்தா எப்படி பிறக்கணும்? நீ ஆனா பிறந்து பாரு. ஏன்டா பிறந்தேன்னு யோசிப்பேன். ஏன்டா? இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியான வாழ்க்கை இல்லை, ஆண்கள் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட ஆண்கள் பெட்டது, நம்மளை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அது தெரு பொறுக்கி வேணா அப்படி இருக்கும். குடும்பத்தை சுமக்கிறவன் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க. ஊர் பொறுக்கிறவன், குடும்ப கஷ்டம் தெரியாதவனா அந்த ஆம்பளைன்ற ஒரு கௌரவத்தை சந்தோஷமா சுத்தி இருப்பான். ஆனா குடும்ப கஷ்டத்தை தெரிந்து குடும்பத்தை மேல உயர்த்தணும்னு நினைக்கிறான் பாரு, அவனை பாரு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். உழைப்பதற்காக
தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, வருமானத்துக்காக சேர்த்து வைக்கணும் என்ற இந்த நாட்களில் மற்றவர் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணுமேன்னு சொல்லி தன்னுடைய எல்லா உழைப்பையும் தியாகம் பண்ணி நேரம் பார்க்காம, கிழமை பார்க்காம, உடம்பு சரியில்லாட்டினாலும் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துறான் பாரு. அவனை பாரு ஐயா, அந்த ஆண் எவ்வளவு கஷ்டப்படுறான், அந்த ஆண் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, மாத்தாள் சொல்றா தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்காக தானே சமைக்கிறேன், நம்ம எல்லாருக்காக தானே சமைக்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் போட்டு தூக்கி போட்டு செய்யறேனே, நீ அவளை சொல்லி அவளை என்ன பண்ணுங்க என் உதவிக்கு. கர்த்தர் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதே தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க. இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், கவலைப்பட்டு கலங்குற. தேவையானது ஒன்று, அவள் மரியாள் ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மார்த்தாளே மார்த்தாளே, தேவையானது ஒண்ணு, தேவையானது ஒண்ணு. நீ ஆப்பிள போய் பார்த்தீங்கன்னா மார்த்தாளே என்ற ஒரு வார்த்தை தான். நான் நீ காலையில தான் பார்த்தேன். ஆனா பைபிள மட்டும்தான் 2 வாட்டி அந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? மார்த்தாளே மார்த்தாளே லிசன் பண்ணு, லிசன். மரியாள் எடுபடாத நல்ல பங்கை. அப்பனா என்ன அர்த்தம்? யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத, யாராலையும் சம்பாதிக்க முடியாத ஒரு நல்ல பங்கை அவன் என்ன பண்ணுகிறாள்? தேர்ந்தெடுக்கிறாள். ஆனா நீயோ உலகத்தை குறித்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய். உலகத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய். எத்தனை பேர் உலகத்தை குறித்து பயம், தன் வாழ்க்கையை குறித்து பயம், தன் வருங்காலத்தை குறித்து பயம், தன் இளமையை குறித்து பயம், தன் முதிர்மையை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதான் பயம், இது இருக்குமா இருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளவு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளை. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடினா உனக்கு எல்லாமே என்ன பண்ணும்? கர்த்தர் வாக்கி செய்வார். நீ தேவனை தேடின முகம் முகமா இருந்ததுன்னா உன் தேவையை சந்திக்க தேவன் இறங்கி வந்து உதவி செய்வார். உங்களை தேடி வந்து உதவி செய்வார். உங்களை தேடி வந்து உதவி செய்வார். அடிக்கடி ஒரு வார்த்தையை வியப்பாங்க. ஒரு விதவை குமாரனை இழந்துருவான், தன் குமாரனை இழந்துருவான். எல்லாரும் பார்ப்பாங்க. அவள் கைப்பெண்ணின் வேதம் சொல்லுது, கணவனை இழந்த ஒரு மகன், இருந்த ஒரே ஒரு பையன், அன்பாய் வளர்த்தான், ஆசையாய் வளர்த்தான் ஒரு மகன், அவனே இறந்தார். இந்த பாடையை தூக்கி கொண்டு போய் கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு துணையம் போயிடுச்சு, கிட்ட வராது, அந்த பாடையை தொடர. அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஸ்திரியே அல்லாது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்க போதும் அதே இருதயம் எல்லாம் அவர் சொல்றாரு, ஸ்திரியே இதோ இதோ நன்கு தேவை. தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று முழுசா அறிஞ்சவர் யார்? நான் இயேசு பண்ண. கர்த்தர் அவளை நோக்கி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுமா, குத்துட்டு போறேன்னு கேட்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கு பிள்ளையா இருந்து உன் தேவையை சந்திக்கிறேன்னு கர்த்தர் சொல்லல. அவளுக்கு என்ன தேவைன்னு பாக்குறேன். அந்த பையன் வந்திருக்கேன், அந்த பையனை உயிரோட கூட்டிட்டு வந்து அவன் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து தன் தாயினுடைய கையில கொடுத்துட்டு, ஸ்திரீயே அல்லாது ஏதோ யாருங்க சொல்ல முடியும்? எந்த ஒரு மனிதர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எல்லா மனிதனும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா மனுஷனும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தேவையை சந்திக்க ஒரு மனுஷனும் வரல. என் தேவையை சந்திக்கிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா நீங்க நானும் மாறாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு தேவைகளை தேவையான நேரத்துல, தேவைக்கு அதிகமாகவும் அல்ல குறைவாகவும் அல்ல, சரியாய் சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லாதே அப்படின்னு அல்லாதம்மா, அல்லாது. அழுவதற்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் வரும்னா அது ஆண்டவராகிய இயேசு. நான் அநேக நேரம்
தனிமையாய் உட்காரும் பொழுதுலாம் அழுகும். நிறைய பேர் இந்த உலகம் என்ன சொல்ல தெரியுமா? அழுகா பொதுவா என்ன சொல்றோம்? போலன்னு சொல்றோம். தனிமையா ஒரு 10-15 மணி நேரம் அழுதுட்டதுக்கு அப்புறம் தன்னை அறியாமலே ஒரு பலனும். ஏன் அழுகுறேன்னா, ஆண்டவரே எவ்வளவு செஞ்ச என்னை கூட நீங்க வாழ வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய அன்புக்கு ஈடே இல்லப்பா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். நினைக்கும் போதெல்லாம் தண்ணி வரும். அந்த அழுகையை அழுது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை அறியாமலே ஒரு பலன் வரும்ல, அது தேவன் கொடுக்குறது. தேவன் கொடுக்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏன் அழுகுன்னு நினைச்சா என்ன பண்ணிடுறாங்க? அழுதுறாங்க. மனசுக்குள்ள விட்டு அது ஸ்ட்ரெஸ் ஆயிடும், அது பாரமாயிடும். யார் மனுஷன் முன்னாடி அழுவாத, அது அவமானமாயிடும், அது அவமானமாயிடும். நிறைய பேர் சொல்ல, ஆம்பளை அழுவ கூடாதுன்னு. அதனாலே என்னவோ மற்றவங்க முன்னாடி நம்ம என்ன பண்றது இல்லை, அழுகுறது இல்லை. ஆனா அழுவக்கூடிய ஒரே ஒரு இடம் ஒண்ணு உண்டு. அவர் கண்ணீரை துடைப்பார் என்ற தைரியத்திலேயே நம்ம அழுதுட்டு இருக்கோம். எப்படியாவது கண்ணீரை என்ன பண்ணுவார்? அவரு துடைச்சிருவார். அவர்கிட்ட அமர்ந்து அழுது வெளியே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முகம் எப்படியா இருக்காதான்? அண்ணால் சொல்றா, குழந்தையிலேயேன்னு அழுகுறா. ஃபர்ஸ்ட் டைம் அழுகுறா போயிட்டு. அது முன்னாடி வரைக்கும் தன் புருஷன் தைரியத்திலே இருக்கலாம். நான் உன் குழந்தைய கொடுத்துருவேன், நான் உன் குழந்தைய கொடுத்துருவேன், எப்படியாவது உனக்கு குழந்தைய கொடுத்துருவேன், நீ தைரியமா இரு. 10 பிள்ளைய காட்டல, நான் பெருசு தானே, நான் உன் சொத்துல பாதி தானே கொடுக்குறேன், அதிகமா தானே கொடுக்குறேன். ஆனாலும் அந்த சாக்ரிஃபைஸ், அவன் சாக்ரிஃபைஸாவே இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ வானா சொல்லாதப்பா, எனக்கு தேவையானது கர்த்தர்கிட்ட கேட்குற. வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் அழுது அதுக்கப்புறம் அவன் துக்க முகமாகவே இல்லை. மனுஷன் உங்களுக்கு ஆதரவா பேசுவான், தேவையை சந்திக்க ஒரே ஒரு பேசுவான். அன்பாகவும் அரவணைப்பாகவும் நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லுவாங்க. உண்மைதான், அந்த நேசம் உண்மைதான், அந்த பாசம் உண்மைதான். அது மாறுபாடு உள்ள பாசம் அல்ல. ஆனாலும் அவள் அண்ணாள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். கர்த்தரை நோக்கி பார்த்தாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாமே பிரகாசித்தது. அந்த முகம் ஒரு நாள் நன்கு தேவபிள்ளையே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் இருக்குமே, அதான் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்கும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, இயேசு அதுக்கு பெருந்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அந்த தேவபிள்ளை தேவ சமூகத்தில் அமர்கிறேன். தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த 2 மணி நேரம் நம்மளை மறந்து உட்காந்துருவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம்? எவ்வளவு பாரத்தோடும் தருவோம். எவ்வளவு உலகத்துடைய எல்லா கவலைகளும் நம்ம சிந்தையில ஓடிட்டே இருக்கும். ஆனா தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ வார்த்தையை கேட்கும்போது இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட ஆரம்பிக்கிற உண்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, இந்த கொஞ்ச நேரத்துக்கும் சந்தோஷமாய் மாறும். இல்லைன்னா தேவ சமூகத்தில் மாட்டோம். தேவ சமூகம் சந்தோஷத்தை, அவர் வசனத்தை கேட்க கேட்க என் குறைவுகள் குறைவதை பார்க்க வேண்டும். என் குறைவு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது அகலிருக்கும். வேதம் சொல்லுது அதே அதிகாரத்துல 17, 18, 19, 20 வருஷத்தை வாசம். பின்பு அந்த 70 பேர் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உன் நாமத்தினாலே நான் பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. என்ன சொல்றாங்க? 70 பேர் என்ன சொல்றாங்க? வேதம் சொல்லுகிறது, 12 சீடர்களை காட்டிலும் கர்த்தருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அந்த நிறைய சீடர்கள் அந்த 70 பேரை கர்த்தர் அபிஷேகம் படுத்துகிறார். 70 பேர் சொல்றாங்க இயேசுவிட்ட, ஆண்டவரே நாமத்தினால நாங்க என்ன ஓட்டணும்? பிசாசெல்லாம் ஓட்டணும் ஆண்டவரே, அற்புதங்கள்லாம் செஞ்சோம், நோயெல்லாம் போச்சு ஆண்டவரே. நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம், அந்த சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், வாசிங்க. அவர்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை என்ன பண்ண
கண்ட இதோ இதோ சர்ப்பங்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருக்கு உங்களுக்கு சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க சந்தோஷப்படாமல். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பிசாசை ஓட்டணும், ஆண்டவர் நாங்கெல்லாம் பேயை ஓட்டணும், நாங்களாம் பேய் ஓட்டுற ட்ரைனிங் ஆகி பேய்களை கையை வச்சாலே ஓடுது, துரத்துறா ஓடுது, எங்களை பார்த்து பயப்படுது. இதெல்லாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பாராட்டுவாருன்னு நினைச்சு சொல்றாங்க. நம்ம பிள்ளை வந்து அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க, எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க, ஏதாவது காசு கொடுத்து என்னை அனுப்புவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த 70 பேரை யார்கிட்ட வந்து சொல்றா? இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே நாமத்தினாலே பிசாசு பேய் வல்லமை எல்லாத்தையும் துரத்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு, பிசாசு ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் என்ன பண்ணாங்க? என் அன்பான தேவ பிள்ளைகள், என் தேவ சித்தமே வேணும், என் தேவ சித்தமே வேணும். ஆவிகள் உனக்கு கீழ்ப்படுகிறதுனால நீ சந்தோஷப்படாத. காரணம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. என் நாம ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படு. ஆவிகளை ஓட்டினா என் நாமத்தை யார் உச்சரித்தாலும் என்ன நடப்பாங்க? அற்புதம் நடக்கும்பா. அதை ஒரு சந்தோஷமா பெருசா எண்ணிக்கிட்டு வராத, கீழே விழுந்துருவேன். பெருமைக்கு அகந்தைக்கு முன்னானது, பெருமைக்கு முன்னானது மனமேட்டின்மை. மனமேட்டின்மையை யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுப்பான். பெருமையை பிசாசு கொடுப்பான். உனக்குள்ள விதைப்பான். பாத்தியா நீ போய் அற்புதம் நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு உடனே நம்ம காலெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவான்? பாரு நான் பிசாசை ஓட்டிட்டேன் பாரு. பிசாசு அன்பான தேவ பிள்ளை, சீடர் சொல்றாரு, இதுல சந்தோஷப்படாத. இதுல உன் பேரு ஜீவ புத்தகத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண? சந்தோஷப்பட. ஆவின் கனிகள் உனக்குள்ள இருந்தால் பரலோகம் உனக்கு கிட்ட இருக்கும். நீ எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும், பவுல் ரொம்ப அழகாக இந்த ஒரு வார்த்தையை சொல்றான், தூதர்கள் உண்ணும் உணவை உட்கொண்டாலும், அநேகரை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நான் காரணமாக இருந்தாலும், பிசாசுகளை துரத்தினாலும், அன்பு எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் செய்யலாம், ஆனா இயேசுனுடைய அன்பு எனக்குள்ள இல்லைன்னா இது எல்லாமே செஞ்சு என்னது வீணுன்னு சொல்றான். இம்மையிலும் வீணு, மறுமையிலும் வீணுன்னு சொல்றான். யார் சொல்றா? பவுல் சொல்றான். இயேசு கிறிஸ்து சொல்ற, பிசாசுல ஓட்டினா சந்தோஷம், ஆனா அதுல நீ சந்தோஷப்படாத. காரணம், உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எனக்கு தேவையானது ஒன்று, எனக்கு தேவையானது ஒன்று. நான் செய்கிற காரியங்கள், நான் செய்கிற பெரிய பெரிய அற்புதங்கள் அல்ல. எனக்கு ஒன்னே ஒன்று தேவை, என் பேர் எங்க எழுதியிருக்கிறான்? ஜீவ புத்தகம். அந்த ஒரு காரணத்துக்காக தேவன் இடத்துல மணிக்கணக்காக வாழ்ந்துட்டு அதிலே தொடர்ச்சியா வாசிப்போம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் அதுல சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதை சந்தோஷப்படுங்கள். மரியாதை பார்த்து கர்த்தர் சொன்னார், மரியாதை மார்த்தாலே தேவையானது அது எது? தேவன் எனக்கு கொடுக்கிற ஜீவத்தண்ணி, வற்றாத ஜீவத்தண்ணி. அந்த தண்ணீரை பருகுகிறவர்களுக்கு தாகமே இராது என்று சொல்லுங்க. அதுதான் எனக்கு தேவை. நான் வாழ்க்கைக்கு, என் வருங்காலத்துக்கு எனக்கு தேவை என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை நான் உச்சரிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் தேவனுக்குள்ளாக இசைந்து வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் இருக்கிற இடத்துல நாமளும் போக வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நாம் பருக வேண்டும். தொடர்ச்சியாக ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 1-10. ஆதியாகமம்
29ஆம் அதிகாரம் 1-10. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லால் அடிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, இது ஆவிக்குரிய அர்த்தம் நிறையா இருக்கு. நல்ல கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். இது பழைய ஏற்பாடு காலத்துல யாக்கோப்பின் நாட்கள்ல நடந்தது. யாக்கோப்பு திருட்டுத்தனமாக ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு தன் மாமனார் வீட்டுக்கு போறான். அதாவது அவங்க அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு போறான். போகிற வழியில ஒரு காட்சியை பார்க்கறான். அங்க 3 ஆட்டு மந்தைகள் ஒரு கிணற்றுக்கு அருகே படுத்துக்கிட்டு இருக்கிறதா பார்க்கலாம். அப்ப என்ன பார்க்கறான் யாக்கோப்பு? வாசிங்க 4. யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றார். அவர்கள் நாங்கள் ஆரான் ஊரார் என்றார். அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறியீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் அவன் சுகமாய் நல்லா இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாமே என்றான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நண்பன் தேவப்பிள்ளை அவன் ஊருக்குள்ள வரும்பொழுது 3 ஆட்டு மந்தைகளை பார்த்தான். பார்த்துக்கிட்டு கேட்கிறான், எதுக்கு இங்க ஆடுகள் இங்க படுத்துட்டு இருக்கு? அப்ப அதுக்கு ஒருத்தர் சொல்றான், இன்னும் கிணறு ஓப்பன் ஆகல. கிணறு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீர் என்ன பண்ணுவோம், பாய்ச்சி ஓடணும். அப்ப அந்த கிராமத்து ஆளுகிட்ட யாக்கோபு பேசுறான், இங்க லாபான தெரியுமான்னு கேட்கிறான். நல்லா தெரியுமே, அந்த லாபானுடைய பொண்ணு கூட ராக்கேல் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆடுகளை ஓட்டிட்டு வருது அப்படின்னு சொல்றான். அப்ப ராக்கேலை பார்த்து அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து கேட்கிறான், இன்னும் ஈவினிங் டைம் ஆகலையே, எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆடுகளை ஓட்டிட்டு வந்தீங்க? ஆடுகளை மேய விட்டா இன்னும் நல்லா சாப்பிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு அவன் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம். அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, வந்த 2-3 மந்தைகளுக்காகலாம் ஆடு கிணறு என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அங்க இருக்கிற தேசத்துல இருக்க எல்லா ஆடுகளும் மேய்ச்சிட்டு கடைசியா எல்லா ஆடும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிணத்து தண்ணியை நாங்க என்ன பண்ணுவோம், பருக கொடுப்போம், ஜீவ தண்ணீரை கொடுப்போம். நண்பன தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுட்டு பின்னாடி ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இது ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். ஆடுகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிணற்று தண்ணீரை ஓபன் பண்ணணும்னு அந்த தேசத்துல ஒரு கட்டளை இருக்கு. ஆனால் யாக்கோபு போய் என்ன பண்ணா, வாசிங்க, அவர்களோட அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். ராக்கேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தார். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராக்கேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளை கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லா மந்தையும் வருவதற்கு யாக்கோபு வெயிட் பண்ணல. தன்னுடைய மந்தைக்காக கிணத்தை திறந்து என்ன பண்றான், கொடுக்குறான். ராக்கேல் வரான்னு தெரிஞ்சு அந்த கிணத்தை திறந்து அந்த ஆடுகளை குடிக்க வைக்கிறான் தண்ணீர். அன்பான தேவ பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல யூதர்கள் தான் பெரிய அந்த தேசத்துல ஒரு பெரிய மரியாதை இருந்தாங்க. யூதர்கள் யார்? பெரிய பாரம்பரியம் உள்ளவர்கள், எந்த ஜாதியினர், எந்த ஜாதியினர். அவன் என்ன பண்றான், எல்லா ஆளுகளுக்குமே தண்ணியில காட்ட முடியாது.
அவனுடைய ஆடுக்கு மாத்திரம் அந்த கிணத்துல தண்ணீர் இறைச்சி ஆடுகளை குடிக்க கொடுத்தார். புறவினத்தார் யாருமே அங்க இளைப்பாற முடியல. புறவினத்தார் யாருக்குமே அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கல. தன்னுடைய ஆடுகளுக்கு முதல் முக்கியத்துவத்தை யாக்கோபு கொடுத்தார். இதே வசனத்தை நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறேன். நான் சொன்னது அப்படியே மைண்ட்ல வச்சு இத வாசிங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். நல்லது. ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு புறவினத்தார் உள்ள ஸ்திரீ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு என்று யாருன்னு தெரியாத ஒரு ஸ்திரீ அந்த குளத்துல தண்ணீர் மொள்ள வரா. கர்த்தர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தண்ணீர் என்ன பண்ணு குடு அப்படின்றாரு. அப்ப அதுக்கு அவ ஒரு வார்த்தை சொல்றா, வாசிங்க. யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலக்காதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நீங்க எல்லாம் என்கிட்ட என்ன பண்ண கூடாது, தண்ணீர் கேட்க கூடாது. யூதர்கள் சமாரியா உள்ள தேசத்துல சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே, ஆகாரம் உட்கொள்ள மாட்டாங்களே, எங்க கிட்ட தண்ணீர் வாங்கி பருக மாட்டாங்களே, நீங்க எல்லாம் உயர்ந்த ஜாதியாச்சே, நீங்க எப்படி என்கிட்ட தண்ணீர் கேட்கலாம், அப்படின்னா நீ யூதன் தானா அப்படின்னு யாரை பார்த்து கேக்குது? இயேசுவை பார்த்து கேட்கிற ஒரு ஸ்திரீ. அது இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இயேசு சொல்றாரு, கேட்கிறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே என்ன பண்ணிருப்ப, எத்தனை வந்து கொடுத்திருப்பா. அதுக்கு அவ ஒரு வார்த்தையை சொல்றா, வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே ஒன்று கொள்ள உம்மிடத்துல பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, இங்க பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் புறப்படும். அவர் சொல்றா, ஆண்டவரே ஒன்று கொள்ள உங்ககிட்ட எந்த பாத்திரமோ இல்லையே, கிணறு எப்படி இருக்கு, ஆழமா இருக்கிறது. நன்கு தேவைப்படி உறவினத்தாருக்கு தேவன் ரொம்ப தூரமா இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்துல உறவினத்தாருக்கு தேவன் எப்படி இருந்தாரு, ரொம்ப தூரமாக தான். அந்த அஸ்திரீ சொல்ற, ஆண்டவரே கிணறு ரொம்ப ஆழமா இருக்குதுன்னா உண்மை நாங்கள் பின்பற்றுவது சாதாரணமான காரியம் அல்லையே, நாங்கெல்லாம் புறவினத்தாராச்சே, நீங்கெல்லாம் யூதராச்சே, நீங்க யூதருக்காக தானே வந்தீங்க, நான் புறவினத்தார் எப்படி ஆண்டவரே அதை கொண்டு கொள்ள முடியும்? அதுவும் இல்லாம அது ரொம்ப தூரம் இருக்கு அந்த தண்ணி. அது இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு கிணத்தடியில் உட்கார்ந்து தானே ஆடுகளுக்கு தண்ணீர் காமிக்க, அதை மீன் பண்றா இவர். இது யாக்கோபுடைய கிணறாச்ச, இந்த கிணத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களுமே அதுல குடித்தது உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? யாக்கோபு நாட்கள்ல அவனும் அவன் பிள்ளைகளும் அவனுடைய மிருக ஜீவன்கள் மாத்திரல குடிச்ச கிணறு இது. இதுல நாங்க எப்படி ஆண்டவரை குடிக்க முடியும்னு கேட்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, இதுல பெரிய மறைவு உண்டு, பெரிய மறைவு உண்டு. எல்லாராலையும் தேவனை தொழுது கொள்ள முடியாது, எல்லாராலையும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அந்த ஃபேமிலி மட்டும்னா, அவர்கள் தலைமுறை தலைமுறைக்குமா வந்து அந்த ஜெனரேஷன் மட்டும் தானே இந்த கிணத்துல பானம் பண்ணினாங்க. இந்த கிணத்துல என்ன முண்டு நீங்க தண்ணி கேட்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊரிலே நீருற்றார்கள். அலையில சொல்லுவோமா? அலையிலோயா. கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுக்கிற அபிஷேகம், நான் கொடுக்கிற ஒரு தண்ணீர் அது உனக்கு தாகத்தையே கொடுக்காது.
இந்த உலகத்துல நீங்கள் பருகிற தண்ணீர் உங்களுக்கு தாகத்தை கொடுக்கும், திரும்ப திரும்ப குடிக்க வைக்கும். ஆனால் என் தேவன் இடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த அபிஷேகம் நம்மளை நிரந்தரமான தேவன் இடத்துல கொண்டு சேர்க்கும். எந்த மனிதனும் அதை தடை செய்ய முடியாது. இந்த ஸ்திரீட்ட சொல்றா, நான் உனக்கு ஒரு தண்ணீர் கொடுக்குறேன், அது வற்றாத தண்ணீராயிருக்கும், அது ஜீவ தண்ணீராயிருக்கும். அன்பான தேவப்பிள்ளைகள், நம்ம மாசத்துக்கு ஒரு முறை வந்து திருவிழா எடுக்கிறாங்க. எதற்காக எடுக்கிறோம்? இந்த ஜீவ தண்ணீர், அந்த அப்பமும் சதையுமாய் அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும் போதெல்லாம் தேவன் வருமளவும் அதை என்ன பண்ணுங்க, நினைவு தலைமுறை தலைமுறைக்கு நினைவு. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அது உனக்கு ஃபெய்த்தை கொடுக்கும், அது உனக்கு கிருபையை கொடுக்கும், அது உன்னை வாழ வைக்கும். அந்த தண்ணீர் உனக்கு திரும்ப தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர், அது ஆசீர்வாதம் உள்ள தண்ணீர். நான் கொடுக்கிற தண்ணி அது என்னைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்பான தேவர்களே, இஸ்ரவேலர்கள் பாலைவனத்தில் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். பாறை இடுக்கிலிருந்து தண்ணீரை வர வைத்தார், பாலைவனத்திலிருந்து தண்ணீரை வர வைத்தார். மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். இந்த கிணத்துல இருக்க தண்ணீர் கசப்பாய் இருந்தது. மோசைகிட்ட பார்த்து சொல்ற, மோசே அந்த செடியின் ஒரு இலையை கிள்ளி அதில் போட்ட உடனே அது ஜீவ தண்ணீராய் மாறிடுச்சு. எல்லாரும் உட்கொள்கிற தண்ணீராய் மாறிடுச்சு. கசப்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கூட கர்த்தரை தேடும் பொழுது இன்பமான வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என் வாழ்க்கை கசப்பாய் இருக்கலாம், நான் வாழ்வது கசப்பாய் தெரியலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை இன்பமாக இருந்தார். எவ்வளவு சாட்சிகளை கண்கள் முன்னாடி கொண்டு வர முடியும். எங்கள் அன்பான தேவர்களே, அருமையான ஒரு மகள் பெசநகரில் 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள். அந்த சிறை ஒரே ஒரு மனைவி, ஒரு கணவன். அந்த கணவன் குடி போதையில் அடிமையான ஒரு 3 வேலையும் குடிக்கிறவர்கள் சம்பாதிச்சுட்டு அப்படியே குடிச்சுட்டு வந்தார். 3 பிள்ளைகள் இருக்குது, தன்னை நம்பி மனைவி இருக்கிறாளே என்ற துளி கூட கவனம் இல்லாத, வீட்டில் ஏதாவது அண்ணா உண்டா எது இருந்தாலும் அதை அடக்க வச்சு குடிச்சாங்க. இப்படி பெரிய ஒரு குடியாங்க. இந்த மகள் தினந்தோறும் அழுது கொண்டிருக்க, ஆண்டவரே என் கணவனை எப்படியாவது சாகடித்து போட, இவன்கிட்ட வாழ என்னால் முடியாது. 3 வேளையே பட்டினியா, பிள்ளைகள் பட்டினியா இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் வித்துட்டு என் கணவன் பிடிச்சிட்டு வந்தார், சாகடிச்சு போடுங்க ஆண்டவரே வேணாம் அப்படின்னு அவள் செபிக்கிறேன். அப்படின்னு அவள் செபிக்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரை எப்படியாவது என் கணவனை என்ன பண்ணுங்க வச்சுப்பாரு. என் கணவன் மாறணும், என் கணவன் மாறணும். இந்த ஜபம் அவள் வாயில என்றைக்குமே இருக்கும். அடிக்கும் பொழுதெல்லாம், துன்புறுத்தும் போதெல்லாம், ஏழ்மை நேரத்துல பசியோடு இருக்கும் போதெல்லாம் அவள் தேவனை செபிக்கிற நேரத்தை விடவே அனுதினமும் தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த மகன் குடிக்காம வீட்டுக்கு வந்தான். அந்த மகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நீ ஏதோ இல்லை போல விற்கிறது, அதனால இவன் பிடிக்கலன்னு நினைச்சிருந்தான். 2வது நாள் வந்தான், அந்த வேலை செஞ்ச காசு எடுத்துட்டு வந்து அந்த மனைவி பெரிய ஆச்சரியம். என்ன நடந்தது தெரியலையே, எப்பவுமே குடிக்கிற என் கணவன், காசை கையிலே கொடுக்காத என் கணவன், ஒரு நாள் குடிக்கல, 2வது நாள் ஊதியத்தை எடுத்துட்டு வந்து குடிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல, வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னு தெரியலையே, எப்படி என் கணவன் மாறினாலும் தெரியலையே. கண்ணீரோடு திரும்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எப்படிப்பா இது நடந்தது? என் கணவன் இத்தனை வருஷம் மாறாதவன், சிக்கன் பிடி பழக்கத்தை எப்படி ஆண்டவரே? கர்த்தர் ஒரு வார்த்தையை அந்த மகளுக்கு சொன்னாராம், ஸ்திரீயே எத்தனை வருடங்கள் நீ கண்ணீர் வடித்தாய், எத்தனை வருடங்கள் நீ அழுது கொண்டே இருந்தாய். அவர் சொன்னாராம், துக்க நாட்கள் இதோடு முடிந்து, துக்க நாட்கள் இதோடு முடிந்து போனார். உன் கணவனை நான் தொட்டேன், கணவனை நான் தொட்டேன், நீ அவன் பிடிக்க மாட்டேன், குடும்பம் நீ ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி அவன் நடந்து போனான். அன்பு தேவத்திலே இன்னைக்கு அந்த கணவன், அந்த மனைவியுடைய கணவன் சபைக்கு பாஸ்டர் தன் 3 பிள்ளைகளை வைத்து தன் குடும்பத்தை ஆசீர்வாதமாக எந்த கையில் பாட்டில் எடுத்தானோ கையில் கத்த வேதத்தை எடுத்து வந்து கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சபையை வைத்து சந்தோஷமாக இந்த சேனல்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைங்க, உன்னால் மாற்ற முடியாத ஒருவனை ஆனால் என் தேவனால் மாற்ற ஒரு நிமிடம்
தேவனால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே ஒரே நாள்ல கத்தர் மாத்தேன். நிறைய பேர் சொல்லுவேன், இவன் மகா குடிகாரன் பாரு, இவன் மாறவே மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான், இவன் அவ்வளவுதான். யார் சொன்னாலும் தேவன் சொல்லுவார், அவன் திருந்துவான், அவன் மாறுவான், அவன் நல்லா இருப்பான். இந்த உலகத்துல பாசிட்டிவான வார்த்தையை சொல்றதுக்கு ஒரே ஒரு இந்த உலகத்துல ஏசு மாட்டாங்க. எல்லா கண்களும் பார்க்கும், எல்லா கண்களும் பார்க்கும். ஆனா எல்லா கண்களையும் பார்க்கறதை விட இன்னொரு கண்ணு வேற மாதிரி பார்க்கணும். நீ அவனுக்கு வேணும்னு நினைச்சாங்க கர்த்தர் உன்னை எப்படியாவது நான் பண்ணுவாரு, தூக்கி எடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் குடிக்கிற தண்ணியை குடி. அப்ப அதுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்றா, வாசிங்க. அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த கண்ணீரை எனக்கு தர வேண்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். அன்பான தேவ பிள்ளை, அந்த மகளை தேடி போனதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மகளை தேடி போனதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சமாரியாவிலிருந்து எத்தனை பேர் இந்த தாகத்துக்கு முள்ள வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்திரீயை தேடி போனதுக்கு ஒரு அர்த்தம். இந்த ஸ்திரீ தன் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டு, ஏன் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்தாருன்னா பின்னாடி அவளே சொல்றா, வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா என்றார். இயேசு சொல்றாரு, நீ ஊருக்கு போ, போயிட்டு உன் புருஷனை கூட்டி வாங்க. அதுக்கு அவ என்ன சொல்றா, அதுக்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, இயேசு கேட்கும் பொழுது அவள் உண்மையை சொன்னார். இயேசு கேட்கும் போது என்ன சொன்னா, உண்மையை சொல்றார். இயேசு போட்டு வாங்குறாரு, நீ போய் உன் புருஷனுக்கு என்ன பண்ண சொல்லி கூட்டு வாங்க. அதுக்கு அந்த ஸ்திரீ, நீங்க நல்லா கவனிங்க, நீங்க வேறு இடத்துல எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, வேலை ஸ்தலத்துல போய் சொல்லிக்கோ, உன் வேலையை காத்துக்கொள்வதில் என்ன பண்ணிக்கோ. ஆனா தேவ சமூகத்துல அமர்ந்தா உண்மையை மாத்திரமே அவருக்கு என்ன பண்ண சொல்லு. உன்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியலன்னு சொல்லு. இயலாமையை ஒத்துக்கொள் கர்த்தர் இடத்துல. மனுஷன் பொதுவா ஒரு ஆம்பளை தோத்து போவ என்ன பண்ண மாட்டான், விரும்ப மாட்டான். நான் தோத்து போக மாட்டேன், நான் வீராப்பாவனா இருப்பேன், ஆனா யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், தோக்க மாட்டேன்னு வேணா இருப்பான். ஆனா கர்த்தர் ஸ்திரீயை பார்க்குறாரு, கணவன்கிட்ட போய் சொல்லு. அதுக்கு ஸ்திரீ சொல்ற, ஆண்டவரே எனக்கு கணவன். அதுக்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ சொன்னது உண்மை, உனக்கு 5 புருஷன் இருந்தான், ஆனா இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை. நீ உண்மையை சொன்னல, நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். என் நண்பு தேவன், என் நண்பு தேவன். ஏன் அந்த ஸ்திரீயை தேடி வந்தாரு தெரியுமா? இந்த ஸ்திரீ இருதயத்துல சமாதானமே இல்லை, அந்த ஸ்திரீ இருதயத்துல நிம்மதியே இல்லை. அவள் வாழ்க்கையே இழந்த ஒரு நிலைமை, எல்லாமே என்னை விட்டு போன நிலைமை. கர்த்தர் தேடி போனாரு, கர்த்தர் ஜீவ ஊற்றை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மரியாதை தேவையான நல்ல பங்கை அவள் என்ன பண்ணி கொண்டார். நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒன்று யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும். எல்லாமே எனக்கு இருந்தோம், இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நாள் நம்மளுக்கு என்ன பண்ணோம், மாறும். எல்லாமே கூட இருப்பாங்க, ஆனா வெறுமையா உணர்வோம், யாருமே இல்லை என்று உணர்வோம். அந்த உணரும் போதெல்லாம் ஒரு கரம் உன்னை தேடி வரும், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அழாதேன்னு சொல்ற ஒரு கரம், உன்னை அழ வைக்காத ஒரு கரம், உன்னை நேசிக்கிற ஒருவர், அவருடைய ஜீவனை கொடுத்து உன்னை என்ன பண்ணுவாரு. நன்கு தேவன், ஒவ்வொரு நாளுமே தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? உண்மை உள்ளவனாக இருக்கு. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கருதினார். உண்மை உள்ள மோசையை தான் கர்த்தர் அநேகருக்கு அதிபதியாக உயர்த்தினார்.
யோசேப்பு உண்மையா இருந்தான். நான் தவறு செய்ய மாட்டேன், நான் தவறு செய்ய மாட்டேன். உண்மையா இருந்தா பாடம் அனுபவிச்சா, ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சான். உண்மையா இருந்தா நிறைய இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பாடுகள் வரும், அவமானம் வரும். சரிங்களா, இவ்வளவு உண்மையா இருக்கிறீன்னு சொன்னோம். உலகம் என்ன சொன்னான்? இவ்வளவு உண்மையா இருக்கு. சிக்னல்ல நீ கிரீன் ரெட் சிக்னல்ல நின்றுந்தா பின்னாடி 6 நச்சுனா இருப்பான். வண்டி வச்சு போட ஆளுதான் இல்லையா போடான்னு சொல்லுவானா இல்லையா? இதை நிறைய சொல்லுவான் நம்ம ஊர்ல. ஆளு சிக்னல் போலீஸ் இல்லாட்டா டப்பு டப்புன்னு பூந்து என்ன பண்ணிடுவான்? நீ சிக்னல் ரெட்டுல நீ நிற்கும் போதே திட்டிட்டு போகும் இந்த உலகம். ஆள் தான் இல்லையா, போக வேண்டியதான், எதுடா நின்றுக்கிறோம். உலகத்துக்கு என்னன்னா அவசர அவசரமா என்ன பண்ணிடணும், போய் சேர்ந்துடணும். அவசர அவசரமா போய் சேர்ந்துடணும். அவன் போற வேண்டிய இடத்துக்கு போக மாட்டான், போய் சேர்ந்துருவான். என் அன்பான தேவனுக்காக உண்மை உத்தமமாக வாழ்ந்து மரிக்கிற ஜனங்களை கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு என்ன பண்றாரு? இந்த உலகம் மற்ற ஒரு பார்வைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பரியாசமா இருக்கும், பரியாசப்படுத்துவார்கள், நம்மளை இயல்பார்கள். இப்படி இருந்தா நீ பழைக்க மாட்டேன்னு சொல்லுவான் அந்த உலகம். என்ன சொல்லும்? பொதுவா எப்படி இருந்தா இப்படி இருந்தா நீ பழைக்க மாட்டேன். ஒரு நாள் என் நண்பன் சாமுவேல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸார், ஒரு நாள் அவனை ரோட்ல பார்த்தேன். அவனை ஆள் அடையாளம் என் கூட படிச்சாங்க, கவனத்துக்கு ஆடு அடையாளமே தெரியல, நல்ல குண்டாயிட்டு ராஜி ராஜி நான் ரோட்ல நின்று போன் பேசுறேன். எப்படா இருக்க? என்னடா இருக்கிற? போலீஸ் குவார்டர்ஸ்யா? இல்லடா போலீஸ் குவார்டர்ஸ்ல இண்டிவிஜுவல் வீட்டுல கருங்குள்ள வாழ்க்கை. ஏன்டா போலீஸ் குவார்டர்ஸ்க்கு போல? ஒரு புறவினர் தான் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போலீஸ் குவார்டர்ஸ்ல நிறைய பேர் வசதியா இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுல நிறைய இருக்கும், பொருள் இருக்கணும், அவங்க எப்படி சம்பாதிக்கிறான் நமக்கு தெரியும். ஆனா அந்த வாழ்க்கையை கொண்டாடி பார்த்தான்னா அதை என்கிட்ட கேட்பா, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஒரு ஸ்டேஜ் தானே, உன்ன மாதிரி தானே போலீஸு, அவங்களாம் பாரு நகை நட்டு எல்லாமே இருக்குது, ஏன் நீ மட்டும் எப்படி இருக்கிற? நீ என்னை கேட்குவான்னு தெரிஞ்சதுனால தான் நான் இன்னமும் தண்ணி குடிச்சனமா கரும்புல வாழ்ந்துருக்கேன். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புறவினத்தான் எந்த லஞ்ச லாபனியம் எதுவுமே இல்லாம நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு வேளை இவள் சொல்லி நான் செஞ்சிருவான பயத்திலேயே நான் என்ன பண்றேன் நினைக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனா இப்படியும் ஒரு சிலர் போலீஸ்ல என்ன பண்றாங்க, அவங்கள பார்த்து மற்றவங்களை பார்த்து என் முன்னாடி கெட்டு போயிட்டாங்க. அதனால தனியா இருக்கு, 6000 ரூபாய் வாடகை இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு வர ஒரு மனிதனா நான் நிம்மதியா இருக்கேன். அந்த காட்சி என் கண்ணில் என் மனைவிக்கு முன்னாடி காத்திருக்கிறாங்க. என் அன்பு தேவக்குரிய இவ்வளவும் ஒழுக்கமா இருக்கிற கிறிஸ்தவன் அல்ல, வேதத்தை ஏற்றவன் அல்ல, பைபிளை தொட்டவன் அல்ல, நாசான எடுத்தவன் அல்ல, ஒரு புறவினத்தான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், வேலை செய்யறாங்க. என் அன்பு தேவக்குரிய ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போய், அந்த வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஆனால் ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு அந்த வீடு ஆக்சுவலாக அதோடைய ப்ரைஸு 1400 ஆக்சுவல் ப்ரைஸ். அவங்க வீட்டை பார்த்து எனக்கு 800 மட்டும் கொடுங்க, 800 ரூபா மட்டும் கொடுங்க போகிறோம். ஆனால் கம்பெனியில் நான் பேசிட்டேன், அவங்க என்னை ரிலேஷன் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் உண்டு, என் ரிலேஷன் சொன்னால் டிஸ்கவுண்ட் உண்டு. நான் அப்படி பேசுவேன், ஏன்னா குடும்ப சூழ்நிலை பார்த்து அந்த மாதிரி தெரிஞ்சது. அப்போ அந்த மகளுக்கு நான் 800 சொன்னேன். அவங்க புருஷன்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க, சார் எதோ சொல்கிறாரு கேட்டு சொல்லுவேன். அவர்கிட்டே 800 சொன்னேன், 800 கொடுங்க போதுங்க, நான் பில்லில் நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். இவர் அந்த மகள்கிட்ட என்ன சொல்லி, அவங்க ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. இவங்க பீரோவுக்கு போயிட்டு 10 நிமிஷமா வரல, பணம் எடுத்துட்டு வரல. எனக்கு வேலைக்கு டைம் ஆகிட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு கண்ணு கண்ணிக்கிட்டே வராங்க. என்னம்மா என்னாச்சு? 8000 ரூபாய்க்கு 300 ரூபா கம்மியா இருக்குதுயா. நம்ம என்னது 8000 ரூபாய்க்கு 300 ரூபா கம்மியா இருக்குது, 7800 ரூபா தான் இருக்கு. 300 ரூபாய்க்கு தான் பரவாயில்லையா அப்படின்னு.
எனக்கே ஒரு நிமிஷம் நான் எவ்வளோ கேட்டேன்றதே நான் யோசிக்கிறேன். 800 நான் 800 தான் கேட்டேன். அவங்களுக்கு அது புரியல, அவங்களுக்கு அது தெரியல. நான் 8000 ரூபாய் கேட்டதா நினைச்சு அவங்க பீரோல தேர்ந்து இருக்கிறாங்க. இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. 7700 இருக்குன்னு கண்ணு கலங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட கொடுக்க எனக்கு 300 ரூபா கம்மியா இருக்குது. அம்மா நான் எவ்வளோ கேட்டேன்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? 8000 ரூபா கேட்டீங்கன்னு என் புதுசாக சொன்னாரு. அம்மா நான் கேட்டது வெறும் 800 ரூபா தான். இவ்வளோ எத்தனை கொடுக்குறீங்க? சொன்னேன் இவ்வளோதான் இருந்ததா வீட்டில் எதாவது இந்த மாதத்துக்குரிய செலவு இவ்வளோ தான் போகிறேன். நான் சொன்னேன் அம்மா யாராவது ஒருத்தன் இப்படி வந்து ஏமாந்தாங்க, தயவு செய்து ஏமாங்க, ஃபஸ்ட்டு பேசுங்க. என்னப்பா இவ்வளோ ரேட்டானு கேளுங்க, இவ்வளோ வெள்ளதியாக இருக்கிறீங்க, வெறும் 800 ரூபா வாங்கிக்கணும். எனக்கு அனுப்பி தெரியும். கத்தர் என்னை எல்லா இடத்துலையும் பார்க்குறாருன்ற ஒரு தைரியம். ஐயோ பரவாயில்லம்மா 300 ரூபா தானே கம்மி, பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கவும் முடியும். நாளைக்கு தேவன் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாரு? உண்மையா இருக்கு. எல்லா இடத்துலையும் உண்மையா. பணம் காசுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. பணம் காசை சம்பாதிக்கணும்னா நான் செய்யற வேலையில ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். என் வேலையில ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். நான் மாசம் 3 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்க முடியும். ஏமாத்தி சம்பாதிக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நிற்கவும் போறது. அத்தனை எவ்வளவு தேவையானாலும் என் தேவையை அவங்க தான் தேவை. யாரு முன்னாடியே நான் நின்றது கிடையாது. கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ஆனா உண்மையாய் வேலை செய்யணும்னா கர்த்தர் நம்மளுடைய உண்மையை கருதி கையில் பிரயாசத்தை ஆசீர்வதி. அன்பு தேவப்பிள்ளை எல்லா இடத்துலையும் எப்படி இருங்க, கர்த்தர் அந்த ஸ்திரீட்டை எதிர்பார்த்தது உண்மை. அந்த உண்மையை சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லியிருப்பாங்க. அன்பு தேவப்பிள்ளை கர்த்தர் எதிர்பார்க்க தேவையானது ஒன்னே ஒன்று, ஜீவத்தன்மை, எடுபடாத நல்ல பங்கு, நிம்மதி, சமாதானம். அது எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்னன்னு இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உனக்கு என்னம்மா தேவைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எடுப்புல எனக்கு அந்த பணம் தேவைன்னு சொல்லுவோமா? ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். மூணாவது என்ன சொல்லுவாங்க? நிம்மதியாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு மூணு தான் தேவை. ஒன்று நிம்மதி, மனசுல நிம்மதி வேணும் வாழ்றதுக்கு. ரெண்டாவது என் உடம்புல நோயே இருக்கக்கூடாது, அது. மூணாவது நான் வாழ்வதற்கு பணம். நாலாவது என்னது? நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை. அஞ்சாவது இது எல்லாத்துக்கும் தேவையான ஒருவர் ஆண்டவராகிய. இந்த 5 ஒருத்தனுக்கு இருந்தா சமாதானமா இருப்பானா? கர்த்தர் சொன்னாரு, நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு நிம்மதி, நான் தருவேன் உனக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை, நான் தருவேன் உனக்கு பணம் காசு, நான் ஆசீர்வதிப்பேன் உன்ன. ஆனா இதெல்லாம் கொடுக்குற ஒருவரை பார்த்தா நீ தேவையான 4மே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். ஆனா நம்ம இந்த 4த்தையும் பார்த்துட்டு கொடுக்குறவர் என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். அதனாலதான் குடும்பத்துல இவ்வளவு தேவைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சேர்த்து வைக்கிறது. எனக்கு அன்பு தேவை பிள்ளைகள், உனக்கு எவ்வளவு தேவையானாலும் தேவையை சந்திக்கிற தேவனை நோக்கி பாரு. தேவையை நிறைவேற்ற அவரால் முடியும். உலகால் கிடையாது. எல்லாம் உலகால் முடியும். எல்லா கண்களையும் மூடி சமம் செய்யும். மாத்தாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், மாத்தாளே தேவையானது ஒண்ணு, அது யாராலையும் எடுக்க முடியாததே மரியாதை பெற்றது. உலகத்தை குறித்து கவலைப்படாத, பணக்காசை குறித்து கவலைப்படாத, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியலையே கவலைப்படாத, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, என் தேவை 1000 இருக்குன்னு கவலைப்படாத. உனக்கு தேவை ஒன்னே ஒன்று, ஆண்டவர். அவரை நீ ஏற்றுக்கொண்டீனா, அவரை நீ பக்கத்துல வச்சுக்கிட்டீனா உன் தேவையான அனைத்தையுமே கர்த்தர் செய்வான். அவர் நாமத்தை சுமக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் செய்வோமா? இந்த வாழ்க்கையில நீங்கள் ஒரு அங்கமாட்டவர். இந்த வாழ்க்கைக்கு நீங்க தேவைப்பா. நான் வாழ்வதற்கு நீங்க தேவை ஆண்டவர். நான் சந்தோஷமா இருப்பதற்கு நீங்க தேவைப்பா. நான் நிம்மதியாய் வாழ்வதற்கு நீங்க தேவை ஆண்டவர்.
என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்கப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கைகளை தெரிந்து கொண்டமைக்காக நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கையில, என் வேலை செய்கிற இடத்துல, என் படிப்புல, என் வாலிபத்துல, என் முதிர்ந்த வயதுல, எல்லா இடத்துலையும் நீங்க தேவாண்டவரே. நீங்க இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. நீங்க இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன் ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பேன் ஆண்டவரே. என் கூடவே இருக்கும் நல்ல தகப்பனே.